ஆனா எங்க கடை திறந்திருக்காரு தெரியுமா? நம்ம கடை இருக்கிற அதே ரோட்ல தான் கடையை திறந்திருக்காரு. நீ விளக்கேதுமா? இல்லப்பா, நான் எதுக்குப்பா? நீங்க 3 பேரும் ஏத்துங்க. அத்தா நீ ஏத்துற என்ன அத்தா? உங்க ஏன் ஏத்தாத்தா? ஐயோ வேண்டாம்ப்பா, அது நல்லா இருக்காது. உன்னை விட யாருமா பழனிக்கு நல்லது நினைக்க முடியும்? நீ வந்து விளக்கேத்துமா. டேய் என்ன நின்னுட்டு இருக்க? உள்ள போலாம். வாங்க வாடா, முன்னாடி வாங்க சித்தப்பா. உன் கடடா இது. வாங்க வாங்க போ அங்க. விளக்கேத்துற. வாங்க சித்தப்பா, நில்லுங்க. இல்ல வேணாம் அண்ணே, இந்த கடை பிசினஸ் எதுவுமே எனக்கு வேணாம் அண்ணே. நடந்துச்சு அத்தை, அவன் வரட்டும், இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. ஏப்பா, இப்போதைக்கு நாம தப்பிச்சோம்பா. இந்த பிரச்சனையில நம்ம பிரச்சனையை மறந்துடுவாங்க. ஏமா விளக்கேத்துமா. நாங்க அத்தை வாங்க, குடிங்க, உங்க கையால ஏத்துங்க அத்தை. முருகா, சுகன்யா இந்த சுகன்யா, நீ வந்து ஏத்து. இல்ல இல்ல, நீங்க தான் பெரியவங்க, நீங்க ஏத்துங்க. சரி நீங்க ஏத்துங்க அக்கா. பெரியமா நீங்க ஏத்துங்க. நீங்க ஏத்துங்க. ஏத்துங்க பெரியமா. குடு. ஏங்க வாங்க ஏத்தலாம். அட இதெல்லாம் எதுவும் பண்ணல. நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கே ரொம்ப உறுத்தலா இருக்குண்ணே. அண்ணே, நான் வேணா ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா என் கடையை நான் நல்லபடியா நடத்துறேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா நான் இந்த கடையை நடத்த மாட்டேனே. என்னடா? இல்ல, இந்த பழனி வேளாள துரோகம் எல்லாம் பண்ண முடியாதுண்ணே. அதுவும் என் அக்காவுக்கு எதிராக பண்ணவே முடியாது. கொஞ்சம் நகர்த்துக்கிறீங்களா? என்னமா இவன் அண்ணா இப்படி பண்றான்? கொஞ்சம் வழி விடுங்க. டேய் சித்தப்பா எங்க போறீங்க? டேய் சொல்றது கேளுடா. சித்தப்பா அவனை திருத்தவே முடியாதுண்ணா.